ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டான புளியோதரை மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்ஸோடைய லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு வானலை எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் ஒரு கட்டி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நமக்கு ஒரு தேவையான ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்திருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூனு, அப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூனு, வெள்ளை எள் 3 டீஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளோதாங்க. நல்லா இது வதங்குற ஸ்டேஜில் இறக்கும் போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனோட மிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு வெடிக்கும். ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் மறக்காமல் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கோயில் புளியோதரை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தவங்க மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலைங்க. நம்ம சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கோம். நமக்கு தேவையான புளியோதரை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கலந்துருக்கேன். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் எவ்வளோ தேவையோ கலந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெடிங்க. பார்க்குறவங்க மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு